பிஹேவியர். அது கஸ்டமர்ஸ் வந்து நம்மள நிறைய மானிட்டர் பண்ணுவாங்க. எப்படின்னா, நமக்கு பலனே தராத ஒரு ஆள்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும். இப்ப கஸ்டமர் கிட்ட நேரில் போறீங்க, அவர்கிட்ட சேல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து அவரை வந்து நல்லா தான் அவரை ட்ரீட் பண்ணுவீங்க, நல்லா பேசுவீங்க, அவர்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்குவீங்க. ஆனா கேட்ல இருக்க வாட்ச்மேன் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு பாருங்க. ஏன்னா வாட்ச்மேனால உங்களுக்கு எந்த பெரிய பெனிஃபிட்டும் கிடையாது. வண்டி போனா திறந்து விட போறாரு, திரும்பி வந்தா க்ளோஸ் பண்ணிட போறாரு. அங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு கவனிக்கிற கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. பெரிய டீல்ஸ் நீங்க போகும்போது ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸ்லயோ ஒரு ஃபேக்டரி என்ட்ரன்ஸ்லயோ நீங்க வாட்ச்மேனோட ஒரு சின்ன வாக்கு தகராறு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டிமேஷன் உள்ள போயிடும். ஸோ அங்க எப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காலேஜுக்கு நான் போனாலும், எந்த ஒரு கம்பெனிக்குள்ள போனாலும், நம்ம கார் வந்து வாசல்ல கேட்ல நின்ன உடனே அந்த செக்யூரிட்டி பார்த்து ஒரு வணக்கம் சொல்ற வழக்கம் எனக்கு. அந்த வணக்கம் வந்து அந்த செக்யூரிட்டிக்கு கார்ல வரக்கூடிய 99% பேர் சொல்றது கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அழகான ஒரு அப்ரோச் அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து கிடைக்கும். சோ எந்த மனுஷன், அதாவது நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே தராத மனுஷங்க கிட்டையும் நம்ம எவ்வளவு தன்மையா நடந்துக்கிறோம்ன்றதுலதான் நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ராட்டஜி அடைஞ்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்.